வணக்கம். நம்ம வாழ்க்கையில நாம ஒரு ஓயாத உழைப்பாளியா இருக்கணுமா, அல்லது ஒரு சாம்ராஜ்யத்தையே கட்டமைக்கிற ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட வெற்றியாளரா இருக்கணுமா? அப்படி நம்ம மாறணும்னா முதல்ல நாம ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மனசு ஜெயிக்கணும். அத பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. மற்றவர்களோடு உங்களை ஒப்பிடாதீங்க. ஒரு மீன் தொட்டியில இருக்கிற ஒவ்வொரு மீன்களும் தனித்தனி வேகம் கொண்டது. நீங்க ஸ்டேஜ் 1ல இருக்கலாம், இப்பதான் ஆரம்பிச்சிருக்கலாம். இன்னொருத்தவங்க ஸ்டேஜ் 5க்கு போயிருக்கலாம். அப்போ ஸ்டேஜ் 5ல இருக்கிறவங்கள உங்க கூட நீங்க கம்பேர் பண்ணும்போது மன அழுத்தம் தான் வரும், மனம் குழப்பம் தான் வரும். உங்களுடைய வெற்றியை அது பாதிக்கும். எதிர்காலத்தை பற்றிய கவலையில நிகழ்காலத்தை இழக்காதீங்க. நீங்க ஒரு வெற்றியாளரா உருவாகணும்னா முதல்ல உங்க முன்னாடி இருக்கிற வேலையில தான் நீங்க கவனத்தை செலுத்தணும். நாளை என்ன நடக்கும் அப்படின்ற பயத்துல இன்னைக்கு நடக்க வேண்டிய வேலைய நீங்க கவனம் செலுத்த மாட்டீங்க. அதனால இன்னைக்கு நடக்க வேண்டிய வேலையில உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. பிரச்சனைகளை தவிர்க்க முடியாது, ஆனா அதை எப்படி கையாளலாம் அப்படின்றத நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ ஒரு தொழில பிரச்சனை வருது, ஏதோ ஒரு விஷயத்துல பிரச்சனை வருது. அதை கண்டு பயந்து ஓடாம அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத பார்க்கணும். இப்போ மழை பெய்யுது, அது நிறுத்த முடியுமா? முடியாது. ஆனா கொடை எடுத்துட்டு போலாம் இல்லையா? கடைசியா பாத்தீங்கன்னா மன நிறைவு. நம்ம செய்யற வேலையில மகிழ்ச்சியும் மன நிறைவும் இருக்கிறது முக்கியம். அப்படி செய்யும் பொழுது எந்த காரியமும் வெற்றி அடையும். நீங்க என்ன சொல்றீங்க?